வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோடையது இது வந்து பார்த்தீங்கன்னா 9th வீக்கோடைய கிளாஸ் 6 தான் பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நியூ பேட்சும் வந்து பண்ணாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் விரைவில். வந்து பண்ண யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம், டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா உயிரின் ஓசை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து பண்ணாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கற்றல் நோக்கங்கள். ஸோ இந்த கற்றல் நோக்கங்கள் வந்து பண்ணாக்கா நமக்கு வேண்டாம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா டைரெக்டாக வந்து பண்ணாக்கா கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 2 தான் பார்க்க போகிறோம். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. உயிரின வாழ்வுடைய அடிப்படை இயற்கை. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒலிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மையான தேவை. அப்போ உயிரினங்களுடைய முதன்மையான தேவை எதுனா மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒலிக்கு கதிரவன். இதுதான் முதன்மையான தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. இயற்கையுடைய கூறுகளில் காற்றுடைய பங்கு கூடுதலானது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல். மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல். மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால். உயிரை உள்ளிருத்தும், உயிரை கொடுக்கக்கூடிய காற்று ஒரு உருவம் கொண்டு பேசினா என்ன பேசுமோ அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா. காற்று பேசுது. மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா. எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு காற்று சொல்லுது. வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னால் மலை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம், இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா. அப்போ மழை பெய்யறதா இருக்கட்டும், இல்லை பருவ மாற்றமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே என்னால் தான். அப்போ இன்னும் நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் தான் காற்று. ஸோ இங்கே தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். அப்போ உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு யார் சொல்கிறதுனா தொல்காப்பியர் சொல்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே. அந்த ஐம்பூதங்களில் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல். உயிராக நான். உயிர்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம் தானே. அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்காலத்தில் ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில், ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே. அப்போ உங்களுடைய இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்று தான். அதனால தான் திருமூலர் தன் திருமந்திரத்தில், அப்போ திருமந்திரம் யாருடையது அப்படின்னா திருமூலர். திருமந்திரத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா திருமூலர். அந்த திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். அப்போ மூச்சு பயிற்சி தான் வந்து பார்த்தாக்கா உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். திருமூலர். எதில் சொல்லியிருக்காரு? திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்து பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில், பிற்கால ஔவையார் குரலில் வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெரும் உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றை சிறப்பிச்சிருக்காரு.
அப்போ பல பெயர்களில் நான். உங்களின் பெயருடன் ஒரே ஒரு செல்லப் பெயரும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கோ இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு. காற்றுக்கு என்னென்ன பெயரெல்லாம் இருக்குது அப்படின்னா, காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா காற்றுக்கு பல பெயர் இருக்குது. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப. அப்போது பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, அடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று. ஸோ இந்த மாதிரி காற்றுக்கு நிறைய பெயர் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து பண்ணாக்கா இங்கே காற்றுக்கு வேறு என்ன பெயர் இருக்குன்னா வலி, தென்றல், புயல், சூறாவளி. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4 திசையிலும் நான் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர். நான் வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர். கிழக்கு என்பதற்கு குணம் என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு அப்படின்றதுக்கு வந்து பண்ணாக்கா கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. அப்போ கிழக்கு என்பதற்கு என்ன பெயர் இருக்குது அப்படின்னா குணக்கு. ஸோ கொஷின் வரலாம். கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கிழக்கிலிருந்து வீசும்போது இந்த காற்றுக்கு என்ன பெயர்னா கொண்டல். கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கொண்டலாக நான் எதெல்லாம் கொண்டு வரேன்னா குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். அப்போ கிழக்கிலிருந்து வீசும்போது தான் அதுக்கு என்ன பேருனா மலைக்காற்று அப்படின்னு பேர். அப்படின்னா கொண்டலுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, மலைக்காற்று. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்குன்னா குணக்கு, மேற்குன்னா குடக்கு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து வீசும்போது அதுக்கு என்ன பேர், கோடை. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுறதுனால அது வெப்ப காற்றாக மாறிடுது. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கு அப்படின்றதுக்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று எனப்படுகிறேன். வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். அது பனிப்பகுதியிலிருந்து, வடக்கு அப்படின்றது பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்புகளை கொள்கிறேன். இப்போ தெற்கிலிருந்து வீசும்போது அதுக்கு என்ன பேருனா தென்றல் காற்று அப்படின்னு பேர். ஏன் தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் அதோடைய வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இலக்கியத்தில் காற்றுக்கு எங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க. தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டொடு பொக்க மணவாய் தென்றல் இதை கேட்பாங்க. வண்டொடு பொக்க மணவாய் தென்றல் எதில் இருக்குது அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம், சிலம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றியது யாருன்னா இளங்கோவடிகள். ஸோ எந்த பாடலில் வண்டொடு பொக்க மணவாய் தென்றல் அப்படின்னு இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா வண்டொடு பொக்க மணவாய் தென்றல் யார் கூறியது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்சதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என
தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள். அது மட்டுமல்ல, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறு இன்றளவும் இலக்கிய படைப்புகளில் திரையிசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு பலப்படை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அந்த சிற்றிலக்கியத்தில் அந்த பெண்ணொருத்தி, ஸோ அந்த காற்றை எப்படி அழைக்கிறாங்கன்னா, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு சிற்றிலக்கியத்தில், எந்த சிற்றிலக்கியம் அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. ஸோ இதையும் கேட்பாங்க. ஸோ இந்த பாடல் கொடுத்துட்டு எந்த பாடலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது யார் எழுதியதுன்னு கேட்பாங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. ஸோ இங்கே ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா. இது எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸு. இப்பாலஸ் பருவக்காற்று கிபி 1 நூற்றாண்டில் இப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். கிபி 1 நூற்றாண்டில் இப்பாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். கொஷின் கேட்பாங்க. அப்போது நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? கிரேக்க மாலுமின்னு சொல்லக்கூடிய இப்பாலஸ். அடுத்து அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றன. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய இப்பாலஸ் என்பதையே சூட்டினர். அந்த பருவக்காற்றுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கண்டுபிடிச்ச ஒரு இப்பாலஸ்னால அதோடைய பெயரையே சூட்டுறாரு. இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. அடுத்து இங்கே ஒரு பாட்டு ஒன்று சொன்னோம். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகி என்னால் இயக்கப்பட்டன. பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பண்ணுங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. ஸோ அப்படின்ற பாடல் என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர். அப்போ என்ன கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு அந்த பாடல் யாரை புகழ்ந்து பாடிய பாடல் அப்படின்னு கேட்பாங்க. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல். அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார். அதில் எதை பற்றி சிறப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிறகு கொஷினாக வரும். கிரேக்க அறிஞர் இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அப்போ பருவக்காற்றுடைய பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்க அறிஞர் இப்பாலஸ்.
அதற்கும் முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். அப்போ கிரேக்க அறிஞர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் யாருன்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகிறேன். அப்போ பண்ணாக்கா தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். அப்போது தென்மேற்கு பருவக்காற்று எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று எப்போ அப்படின்னாக்கா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுதலிலும் நான் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு தேவையான அந்த 70 விழுக்காடு, ஸோ 70% பார்த்தீங்கன்னா எது மூலிமா நமக்கு கிடைக்கிது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக தான் கிடைக்கிறது. அடுத்து தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். வடகிழக்கு பருவங்காலில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். என் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். வலிமிகின் வலி இல்லை. புறநானூற்றில் 51வது பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. இதை யார் சிறப்பித்தாங்க? இந்த மாதிரி வலிமிகின் வலி இல்லை. இது போன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு அதோடைய வேகத்தை யார் சொன்னார்னா மதுரை இளநாகனார். இதெல்லாம் தான் கொஷின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பாட்டை கொடுத்துட்டு அந்த பாட்டை யார் சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆற்றலாக நான் உயிர்வழி தந்து உயிர்களை காக்கிறேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகிறேன். பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன். இவை மட்டுமல்லாமல் உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த காற்று உதவுது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறேன். பழமொழி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஆனால் இப்போ புதுமொழி காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறேன். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். அப்போ புதுப்பிக்கக்கூடிய அந்த ஆற்றல் எது அப்படின்னா அந்த காற்று மின்னாற்றலாக மாற்றும் போது நிலக்கரியுடைய தேவை குறைந்து அந்த கனிம வளம் பாதுகாக்கப்படுகிறது. உலக காற்றாற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவின் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. அப்போது உலக அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னா 5வது இடம். 5வது இடம். தமிழகம் எத்தனாவது இடம்னாக்கா முதலிடம். தமிழகம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் என்னை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியாவுக்கு என்பது அறியும் போது எனக்கு பெருந்துயிரே. அப்போது அந்த காற்றை மாசுபடுத்துறதுல உலக அளவில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்னாக்கா 2வது இடம். அடுத்து மனிதனால் மாசடையும் நான். நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் நான் இன்றி 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது.
இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து என்னை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனிமனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளியிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். அப்போ எதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலாக்கத்தில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள், டயர்ஸ் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, பட்டாசு வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்தி வெளியிடும் புகை என அனைத்தும் என்ன பண்ணுது, இதை பண்ணாக்கா பாலாக்குது, காற்றை மாசுபட வைக்குது. இதனால் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்று, இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள். ஸோ இந்த காற்று மாசுனால் என்னென்ன வருது அப்படின்னா, கண்ணெரிச்சல் வருது, தலைவலி வருது, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் அப்படின்னு பல நோய்கள் வருது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுக்கு 5வது இடம் எதுக்கு அப்படின்னாக்கா காற்றுக்கு தான் இருக்குது, காற்றுடைய மாசுபாடுக்கு தான் இருக்குது. நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. ஸோ இது கூட கேட்பாங்க. அப்போது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக யார் சொன்னது அப்படின்னாக்கா ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் நிதியம் யுனிசெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மேலடுக்கு, அந்த காற்றுடைய மேலடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஓசோன் படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்குது. அந்த படலம் என்ன பண்ணுதுன்னா, சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள், யுவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா தடுக்கும் அரணாக எது விளங்குதுன்னா இந்த ஓசோன் படலம் தான் விளங்குது. இந்த ஓசோன் படலம் அப்படின்றது காற்றுடைய ஒரு படலம் தான். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்த பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் போது இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலியவற்றையும் உருவாக்கி இருக்கிறீர்கள். அப்போ அந்த ஓசோன் படலத்தை பார்த்தாக்கா கெடுக்கிற மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியிடுற மாதிரி, அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்றது ஒரு நச்சுக்காற்று, அதை வெளியிடக்கூடிய இயந்திரமான குளிர்சாதன பெட்டியை உருவாக்கி இருக்கீங்க. அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது. அந்த நச்சு தான் என்ன பண்ணுது, ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகிறது. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகிறது. நம்முடைய கண்களும் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் பாதிக்கப்படுது. அதுலேயும் நமக்கு பார்த்தாக்கா கண்களும் தோலும் பாதிப்படைகிறது. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறீர்கள். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரோ கார்பன் சொன்னோம் இல்லையா, இந்த ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு இதுவா மாற்றா எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன், HC. இதுவும் கொஷின் கேட்பாங்க. அப்போ HC என்னும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறதுனால இந்த ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பனுடைய அளவு குறைஞ்சு அந்த ஓசோன் படலம் பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுகிறது. உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. அப்போ அமிலமழை, சரிங்களா, அமிலமழை எதனால் பெய்கிறது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா காரணம். எதுக்கான காரணம் அப்படின்னா அமிலமழைக்கு காரணம். இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. இதனால் நான் மிகவும் வருந்துகிறேன்.
உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளாலும் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க இயலும். அடுத்து இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து குழாயிலிருந்து அப்படியே தான் நீர் குடித்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகுது, நீர் மாசுபாடு அடைந்த காரணமாக அதை தூய்மைப்படுத்தி விலைக்கு வாங்கி தான் நம்ம குடிக்கிறோம். இப்போதும் காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீர் புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஆக்சிஜனை சேல் பண்ணக்கூடிய அந்த நிலையங்களும் இருக்குது. ஒரு புட்டியின் விலை, ஒரு பாட்டிலோடைய விலை வந்து 1000க்கு அதிகமாகும், 1000 ரூபாய்க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மரம் தரும் வரம் நான். மரம் தரக்கூடிய வரம் எது அப்படின்னாக்கா இந்த காற்று. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை ஆக்சிஜன் தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். அப்போது ஒரு மணித்துளிக்கு நம்ம எத்தனை முறை மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம் அப்படின்னா 12 முதல் 18 முறை. அதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம மூச்சுக்காற்றை நீங்கள் வெளியிடுறது எத்தனை முறைனா 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றை நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழி ஆக்சிஜனை எது தருதுன்னா காற்றுடைய தோழர்கள் சொல்லக்கூடிய மரங்கள் தான் தருது. மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொழுதுபோக்குக்கு முன்னுரிமை தாருங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். மின்னாற்றல் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக இயக்குங்கள். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதைபடிவ எரிபொருட்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 15 நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்களின் எதிர்கால நலனும் ஆகும். அடுத்து குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அப்போ வந்து பார்த்தாக்கா குளோரோஃப்ளூரோ கார்பனுடைய ஒரே ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அந்த இயல்பு இருக்குது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து பின் வருத்தங்கள். மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும். மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன். இந்த மாதிரி யார் சொன்னது அப்படின்னாக்கா தேவக்கோட்டை வாமூர்த்தி. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். ஸோ இதை யார் சொன்னது அப்படின்னா தனிநாயக அடிகள். அப்போது தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் அவங்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். ஸோ கற்றவை கற்றபின். ஸோ இது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ காற்றே வா அடுத்த கிளாஸுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.